இப்போது கூட இந்த நொடி வரை கூட இரு நாட்டிற்கும் போர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. யுக்ரைனிலும் ரஷ்யாவிலும் அதிகாரப்பூர்வமாக போர் என்று அறிவிக்கப்பட்டு இரு நாடுகளும் கண்மூடித்தனமான தாக்குதல்களை செய்து கொள்கிறார்கள். ஆனால் இங்கே நடப்பது என்னவென்றால், முதலில் நம்மை வம்புக்கு எடுத்தது அல்லது நம் மீது தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தான். கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நம்முடைய பகுதியில் நம் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 25 பேர் சென்ற இடத்திலே அந்த நாட்டின் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து வந்து அத்துமீறி வந்து நம்முடைய சுற்றுலா பயணிகளை சுட்டு வீழ்த்தி தலையில கன் வைத்து மிரட்டி சில பெண்களை அனுப்பி வைக்கிறார்கள். உங்கள் அரசாங்கத்திடம் போய் சொல்லுங்கள், உங்களை நாங்கள் உயிரோடு விட்டு அனுப்பி இருக்கின்றோம், உங்களை சாட்சிக்காக நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுடைய கணவர்களையும் அவர்களுடைய ஆண்களை அவர்களுடைய உறவினர்களை அண்ணன்களை தம்பிகளை கொண்டு விட்டு பெண்களை மட்டும் அவர்கள் விட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் எந்த மதம் என்ன என்பதெல்லாம் கேட்டு அவர்கள் சுட்டுக் கொன்றதாக அங்கிருந்து வந்த அந்த பெண்களை ஆறு எடுத்துக்கொண்டு கண்ணீரோடும் கம்பளையுமாக அவர்கள் வேதனையோடு பேட்டிகளை குறிப்பிட்டார்கள். அந்த தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் தீவிரவாதத்தை வேரோடு அறுத்தெறியவும் இந்திய அரசு உறுதி பூண்டு இந்த ஆபரேஷனை தொடங்கி இருக்கின்றது. எப்படி இந்திய பெண்களுடைய குங்குமத்தை நீ அழித்தாயோ அதே பெயரில் உன் கதையை நான் முடிப்பேன். நீ எங்கு சென்றாலும் அங்கு நான் தேடி வருவேன். புழுதி மணலுக்குள் சென்று ஒளிந்தாலும் சரி, நீ அங்க இருக்கக்கூடிய பாலைவனத்திற்கு சென்றாலும் சரி, அந்த இடத்திலும் நிச்சயம் உன்னை தேடி வருவேன், அந்த இடத்திலே உன்னை சுட்டு பொசுக்குவேன் என்று நம்முடைய இந்திய ஆர்மியினுடைய அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ கூட 1 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. எப்படி அதிரடி திரைப்படங்களிலே ஒரு மியூசிக்கோடு ஒரு துள்ளல் இசை போன்ற ஒரு அதீத சத்தத்தோடு அந்த மியூசிக் வெளியிடப்படுமோ அது போன்ற ஒரு அந்த வீடியோ என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதிலே நாம் அந்த இந்திய ஆர்மியினுடைய அந்த வீரத்தையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதில் இருந்த வார்த்தைகளும் அந்த வீடியோவில் இருந்தது. இந்த நிலையிலே தான் இரு நாடுகளுக்கும் இடையே அந்த போர் பதற்றமான சூழல் உருவாகி இருக்கிறது. நம்முடைய பகுதியிலே வந்து இந்த இடத்தில் யாரெல்லாம் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்களோ அந்த தீவிரவாதிகள் எந்த பகுதி வழியாக வந்தார்கள் என்பது கண்டறியப்பட்டு அவர்கள் எப்படி திரும்பி சென்றார்கள் என்பதும் கண்டறியப்பட்டு அந்த இடத்தில் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய முகாம்களை கண்டறிந்து அந்த நிலைகளின் மீது அவர்களின் குடியிருப்புகளின் மீது அவர்கள் பயிற்சி பள்ளிகளின் மீது அவர்கள் ஆயுதங்களை அடக்கி வைத்திருந்த அந்த குடோன்களின் மீதும் ராக்கெட் லான்ச்சர்கள் போலவும் ஆளில்லா விமானங்கள் மூலமாகவும் ஹேமர் என்று சொல்லக்கூடிய குண்டுகள் மூலமாகவும் வீசப்பட்டு அந்த எதிரிகளுடைய முகாம்கள் அழித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் நம்முடைய இந்திய பகுதிகளில் இந்தியாவினுடைய எல்லையோர மாநிலங்களில் உலா வருவதாக தகவல் வந்த நிலையில அவற்றையும் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய இந்திய ராணுவத்தின் சார்பிலே பாதுகாப்புத்துறை சார்பிலே ஒரு விரிவான பிரஸ் நோட் செய்தி குறிப்பே வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான தாக்குதல்கள் வந்தது, அதை நாங்கள் எப்படி முறியடித்தோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நாம் திரையில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுடைய தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட சுமார் 100 பேர் வரை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்று சற்று நேரத்திற்கு முன்னதாக ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி குறிப்பில 16 பேர் உயிரிழப்பு என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. 5 குழந்தைகள் உள்ளிட்ட அந்த 16 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த தகவலை தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 3 பெண்களும் இதில் உயிரிழந்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலிலே 16 பேர் வீழ்த்தப்பட்டதும் பாகிஸ்தான் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்திய ராணுவம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானில் இருந்து வந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் பாகிஸ்தானில் இருந்து வந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி அவர்களுடைய அந்த சதி செயல் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவத்தின் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த சண்டை அல்லது இந்த பதிலடி தாக்குதல் என்பது இரவு பகல் பாராமல் நீடிக்கும் என்றுதான் தெரிகின்றது. நம்ம காலையிலே ஒரு செய்தி பார்த்திருந்தோம். நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்கள் லாகூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் இரவு நேரத்தில் தங்களுடைய தூக்கத்தை தொலைத்து வீதிகளிலும் முகாம்களிலும் தஞ்சமடைந்தனர் என்று தெரிய வந்தது. காரணம், இரவு நேரத்தில் இந்தியா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அச்சம் பரவிய காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக வீட்டில் உறங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் தற்போது பாகிஸ்தான் மீது ஒரு பதிலடி தாக்குதலை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல், இந்த பதிலடி பாகிஸ்தான் அடங்கும் வரை தொடரும் என்பதுதான் இந்தியாவினுடைய பதிலடியாக இருக்கின்றது.
ராஜேஷ் இணைப்பில் இருந்து தொடர்ந்து பேசலாம்.